ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஒன்று பார்க்கலாம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம், டின்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஈவினிங் டைமில் ஸ்நாக்கை கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி தான் இது. இது வந்து சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம். முக்கியமாக வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கட்டாயமாக இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செய்கிற டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். பொருட்களும் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ஈஸியாக செய்யலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு எல்லாம் ஊற வச்சுக்கலாம். பருப்பு வந்து கடலை பருப்பு வந்து நான் 1 கப் எடுத்திருக்கேன். உளுத்தம் பருப்பு வந்து ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் ஒரு 4லேருந்து 5 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. பருப்பு ரெண்டுமே நல்லா ஊறி வரட்டும். கடலை பருப்புன்றதுனால ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா ஊறி வந்துருச்சு. நான் வந்து 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருந்தேன். பருப்பு இப்படி நசுக்கி பார்த்தா 2ஆக உடையுது பார்த்தீங்களா? இப்படி உடஞ்சதுன்னா நல்லா ஊறி இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த பருப்பை வந்து தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஏன்னா அரைக்கிறதுக்கு இவ்வளோ தண்ணி தேவைப்படாது, கொஞ்சம் தான் தேவைப்படும். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கணும், கொரகொரப்பாலாம் அரைக்கக்கூடாது. அதே போல் நல்லா திக்காகவும் அரைச்சிக்கணும். இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், இந்த திக்னஸ்க்கு அரைச்சிக்கோங்க. மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? இது போல் அரைச்சிக்கோங்க. இப்போ மாவை பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாவு வந்து திக்காக தான் இருக்கணும், தண்ணி ஆக்கிடாதீங்க. இப்போ இன்னொரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் முழு மிளகு எடுத்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய், இது 3ஐயும் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பல்ஸில் வச்சு 2 சுற்று சுற்றினீங்கன்னா நல்லா அரைஞ்சி வந்துடும். இப்போ இதையும் மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் மாவு கூட சேர்த்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின முட்டைகோஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 கொத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நான் முழுசாக தான் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கின வெங்காயம் 3 வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா ஃப்ளேவராக இருக்கும் தோசை. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். இதில் வந்து குக்கிங் சோடாலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. சேர்க்காமல் செஞ்சாலே நல்லா சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு தோசை. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. மாவு வந்து நல்லா திக்காக இருக்கணும். இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், இந்த திக்னஸில் இருக்கணும். நம்ம உளுந்து வடையெல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கெல்லாம் நல்லா ஹீட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு மாவு ஒரு புளிக்கரண்டி நிறையா சேர்த்துட்டு லைட்டாக திரட்டி விட்டுக்கோங்க. நீங்கள் மெலிசாக திரட்டினாலும் அழகாக வரும். அப்படி இல்லைன்னா இது போல் சின்ன சின்ன தோசைகளாக ஊற்றினாலும் நல்லா வரும். இப்போ மாவை நல்லா திரட்டி விட்டதுக்கப்புறம் மூடி சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. லோ அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. இது நல்லா குக் ஆகி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடியில் நல்லா வெந்துருச்சு. மேலே எண்ணெய் சேர்த்துட்டு இன்னொரு சைடு திருப்பி போட்டு குக் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க. இப்போ திருப்பி விட்டு இன்னொரு சைடை நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஒரு தோசை வேகிறதுக்கு 1.5லேருந்து 2 நிமிஷம் ஆகும். இப்போ 2 சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த தோசை கூட பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி ரெண்டுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாவை யூஸ் பண்ணி நீங்கள் போண்டாவாகவும் செஞ்சு கொடுக்கலாம். மாவு திக்காக இருந்துச்சு அப்படின்னா போண்டா செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக வரும். போண்டா செய்யுங்க, டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அனிதா டேஸ்ட் காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். பாய்.